ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாகி மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ரிசல்ட் வெளியாகிருக்கு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் எழுதிய பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் வெளியிட்டதில் என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சென்டரில் எழுதினவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா 187 மார்க் எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. கிட்டத்தட்ட 2000 பேர் எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த மற்ற தேர்வு எழுதின மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இது எப்படியும் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெவ்வேறு இடத்துல இருந்து அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னா யாருமே எந்த ஒரு தப்பும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா 2000 பேரும் ஒரே பயிற்சி மையத்தில் படித்தவங்க அப்படின்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. இது ஏன் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 200 கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 187 கேள்வி ரைட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2000 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் தப்பு எப்படின்னு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 13 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ வேகமாக இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் கேட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி சைடு பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பு நடந்திருந்தால் அதை நாங்கள் கண்டிக்கிறோம், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சைடு பார்த்திங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 1:2 இல்லை 1:3 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் கிட்டே இருக்கிற இ-சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேக்கண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேறு நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா 165 யார் யாருக்கு பார்த்திங்கன்னா விவோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ப்ளஸ் டைப்பிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.